ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரையும் பிரபஞ்சம் ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு சின்ன குழந்தைக்கான ப்ரா மாடல் என்னென்னு பின்னுட்டு பார்ப்போம். நாங்கள் போட்டோ ஷூட்டுகள் அதுகளுக்கு போட்டு எடுக்கலாம். அந்த சிரன் மாதிரி கடற்கன்னி மாதிரி வெளிக்கிடுத்துறதுக்கு மேலுக்கு போடுறதுக்கு நாங்கள் பயன்படுத்தலாம். இப்போ என்னென்று பின்னுட்டு பார்ப்போம். 3.5 மில்லிமீட்டர் கம்பியும் 4லேருந்து 5 தடிப்புள்ள அந்த கம்பிக்குரிய நூல் பார்த்திங்கன்னா தெரியும். இதில் தடிப்புள்ள நூலால் பின்னுறேன். இது வந்து பிறந்த குழந்தைக்குரிய முதல் 6-7 மாதம் 1 வயசுக்கு உட்பட்ட குழந்தைக்கு வாங்கிக்கலாம். இப்போ முடிச்சு போட்டுட்டு 8 செயின் விடணும். 1 2 3 4 5 6 7 8 செயின் பின்னல 8 செயின் பின்னி 1 2ஆவதுக்குள்ள 1 சிங்கிள் க்ரோஷே. ரெண்டாவது 1 சிங்கிள் க்ரோஷே பின்னிட்டு அப்புறம் எல்லாத்துக்குள்ளேயுமே 1 சிங்கிள் க்ரோஷே கடைசி வரைக்கும் பின்னணும். அந்த நேட்டுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பின்னிடலாம். சின்ன குழந்தைக்கான கிட்டத்தட்ட அந்த சிப்பி இந்த ஷேப்பில் இருக்கும். இந்த கடைசிக்குள்ளேயும் ஒன் சிங்கிள் க்ரோஷே. இப்போ எல்லாத்தையும் 1 சிங்கிள் க்ரோஷே பண்ணிட்டேன். 1 செயின் பின்னி இப்படி திருப்பிட்டு 1 செயினான விட்டு முதலாவதுக்குள்ள, அதாவது 1 செயினை விட்டு முதலாவதுக்குள்ள இப்படி சைட்டுக்கு கொடுக்கணும். இப்படி ஃபுல்லாக கொடுக்காம இந்த இப்படி 2 செயின் இருக்குன்னா இந்த பின்பக்க செயினுக்குள்ளே கொடுத்து 1 சிங்கிள் க்ரோஷே. இப்போ இதில் கடைசி இதை விட்டு மிச்சம் எல்லாத்துக்கும், அதாவது மேல் பக்க கடைசியை விட்டு மிச்சம் எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் க்ரோஷே பின்னவும். இப்படி சைட் பார்ட்டுங்க இஞ்சால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்குள்ளே கொடுத்து பெஞ்சான 1 சிங்கிள் க்ரோஷே பின்னிட்டேன். இந்த மேல் பக்கத்துக்குள்ள சிங்கிள் க்ரோஷேக்கு வந்து 2 சிங்கிள் க்ரோஷே பின்ன போகிறேன். 1 2. இப்போ வந்து ஏன் அப்படி பின்னுன்னு சொன்னால் அப்படி வேறு வரிசையில் இப்போ வரப்போகுது. இப்போ கடைசிக்கு 2 சிங்கிள் க்ரோஷே பின்னிட்டேன். 1 செயின் பின்னிட்டு இப்படி திருப்பிட்டு 1 செயினை விட்டு மற்ற பக்கத்து, அதாவது 1 செயினுக்கு பின்னாமல் முதலாவதுக்குள்ள சைட்டுக்கு தான் பின்னணும். வெளிப்பக்க சைட்டுக்கு 1 சிங்கிள் க்ரோஷே. எல்லாத்துக்கையும் 1 சிங்கிள் க்ரோஷே பின்ன போகிறேன். சரி, இந்த நீட்டுக்கு ஃபுல்லாக 1 சிங்கிள் க்ரோஷே பின்னணும். பார்த்தீங்கன்னா பின்னிட்டு எப்போவுமே இந்த பக்கம் சமனாக வரும். அடிப்பக்கம் மேல் பக்கம்தான் இப்படி வரும், ஏறி இறங்கி அப்படி வரும். இப்போ வந்து 1 செயின் பின்னிட்டு திருப்பிட்டு சைட்டுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் கடைசியை விட்டு எல்லாத்துக்குள்ளேயும் 1 சிங்கிள் க்ரோஷே வரும். இது 4ஆவது வரி. இந்த கடைசிக்குள்ள இதுக்கு 2 சிங்கிள் க்ரோஷே பின்னிட்டு 1 செயின் பின்னி இப்படி திருப்பிட்டு இப்போ 5ஆவது பின்னுறேன். எல்லாத்துக்கையும் 1 சிங்கிள் க்ரோஷே வரும். இந்த முதலாவதை விட்டு
அதாவது முதல் செயினை விட்டு மற்ற எல்லாத்துக்குமே ஒன் சிங்கிள் க்ரோஸு வரும். அதாவது உண்டை விட்ட ஒரு வரி தான் அந்த கூட பின்னும் கூட ஒரு 2 பின்ன வேண்டி வரும் உண்டை விட்ட வரைக்க. இது ஏறு வரிசைக்கு போவேக மட்டும்தான். ரங்க வரிசையில் போவேக குறைஞ்சி கொண்டு போவோம். இப்போ இப்படி உயர்த்தி கொண்டு போகிறோம். இப்போ அடிப்பக்கம் சமனாக தான் வரும். இப்போ ஃபுல்லாக பின்னியாச்சு. ஒன் செயின் பின்னி திருப்பிட்டு மேல் கடைசியை விட்டு மிச்சம் எல்லாத்துக்கே ஒன் சிங்கிள் க்ரோஸே வரும். இதுதான் 6வது வரை பின்னி கொண்டிருக்கிறேன். இப்போ கடைசிக்குள்ள 2 டபுள் க்ரோஸே பின்னி போட்டு ஒன் செயின் பின்னி எல்லாத்துக்குள்ளேயும் 1 சிங்கிள் க்ரோஸே பின்ன போகணும். இது 7வது வரை. ஒன் செயின் பின்னி திருப்பிட்டு அந்த ஒன் செயினை விட்டு முதலாவதுக்கு இது 8வது வரை எல்லா கடைசிக்கு மட்டும் 2 பின்ன போகிறோம். மிச்சம் எல்லாத்துக்கும் ஒன் சிங்கிள் க்ரோஸு. இது 8வது வரி பின்னுறேன். கடைசிக்கு 2 சிங்கிள் க்ரோஸை பின்னுறேன். ஒன் செயின் பின்னி திருப்பிட்டு 9வது வரி எல்லாத்துக்குள்ளேயும் ஒன் சிங்கிள் க்ரோஸு. அதாவது இந்த சைட்டுக்கு தான் பின்னணும் வைப்போம். அப்போ தான் அந்த டிசைன் வடிவாக வரும். இப்போ ஒன் செயின் பின்னி திருப்பிட்டு இதுக்கு 10வது வரை பின்னுறேன். இப்போ விடம் 1 2 3 4 5 சரி 10வது வரி பின்னுறேன். 10வது வரிக்கான ஏறு வரிசையில் வந்தது. இனி 11வது வரி குறைஞ்சு கொண்டு போவோம். இதே சேமுக்கு இப்படி குறைஞ்சு கொண்டு போவோம். இங்கால எப்படி குறைஞ்சு கொண்டு போதோ அதே மாதிரி இங்கால இனி குறைஞ்சு கொண்டு போவோம். இதே மாதிரி இங்கால வரும், இதே மாதிரி அங்கால வரணும், இப்படி சேமாக வரணும். இப்போ ஒன் செயின் பின்னிட்டேன். ஒன் செயின் பின்னிட்டு சரி ஒன் செயின் பின்னி அப்போ அடிப்பக்கம் சமனாக வரணும். ஒன் செயின் பின்னி முதலாவது சிங்கிள் க்ரோஸேக்கு ஒன் சிங்கிள் க்ரோஸே அப்படியே எல்லாத்துக்குள்ளேயும் ஒன் சிங்கிள் க்ரோஸே வேணும். ஆக மேலான விட்டு இப்போ இந்த நேருக்கு இது வந்தோடனே இப்படியே விட்டுட்டு ஒன் செயின் பின்னிட்டு இப்படியே திருப்பி ஒன் செயின் பின்னி இப்படியே திருப்பிட்டு முதலாவது சிங்கிள் க்ரோஸேக்கு ஒன் சிங்கிள் க்ரோஸு அப்படியே எல்லாத்துக்குள்ளேயும் ஒன் சிங்கிள் க்ரோஸே வரும். ஆக மேல் பக்கத்துக்கு பின்னேல அந்த
உங்களுக்கு பின்னாமல் அப்படியே ரைட்டாக எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் க்ரோஸு பின்னிட்டு 1 செயின் பின்னி இப்படி திருப்பிட்டு வழக்கம் போல் முதலாவதுக்குள்ள, அதாவது 1 செயினை விட்டு முதலாவதுக்குள்ள 1 சிங்கிள் க்ரோஸு அப்படியே சைட்டுக்கு ஃபுல்லாக 1 சிங்கிள் க்ரோஸே வரும் கடைசியை விட்டு. இது இதுன்ற நேருக்கு வரும், இது இதுன்ற நேருக்கு. இப்போ 1 செயின் பின்னி ஆக மேலுக்கு பின்னிட நான் 1 செயின் பின்னி இப்படி திருப்பிட்டு எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் க்ரோஸ் வேணும். இது வந்து நான் ட்வின்ஸ் பிள்ளைக்கு பின்னி கொண்டிருக்கிறேன். இது ஒரே மாதிரி 2 பின்ன போகிறேன். இது 1 செயின் முதலாவதுக்குள்ள 1 சிங்கிள் க்ரோஸு. இந்த அளவு ஒன்றும் கூடாது, எனக்கு குறையுமே ஒழிய கூடாது, அதாவது கடைசிக்கு மட்டும் பின்னாமல் விடுவோம். மேற்பக்க கடைசிக்கு பின்னாமல் 1 செயின் பின்னி அப்படியே திருப்பிட்டு முதலாவதுக்குள்ள 1 சிங்கிள் க்ரோஸு அப்படியே எல்லாத்துக்கும் இந்த வரி 1 சிங்கிள் க்ரோஸு பின்னாமல் 1 2 3 4 5 இந்த ஒரு வரி பின்னணும். 1 செயின் பின்னி திருப்பிட்டு மேலான விட்டு மிச்சம் எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் க்ரோஸ். 1 2 3 4 5 6 7 8. அதாவது தொடங்கிய 8ல் தானே ஸ்டார்ட் பண்ணினாங்க 8. அதே மாதிரி முடிக்க அதே மாதிரி 8 சிங்கிள் க்ரோஸே வரும். 1 செயின் பின்னி பின்னிட்டு எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் க்ரோஸே. அந்த பக்கத்துக்கு எத்தனை வந்துச்சோ அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு வரும். சரி சமனாக இருக்கணும் 2 சைட்டு. இது வந்து பின்னியாச்சு 2 பக்கம் ஒரே மாதிரி. வேறு வரிசை 2 வரிசையில் சரியாக வருது. இப்போ அடிப்பக்கம் என்னென்னு பின்னுறான்னு பார்ப்போம். ஒன் செயின் பின்னி இப்படி கம்பியில் சுற்றி எடுத்து இந்த மேல் பக்கத்துக்கு, அதாவது இப்படி மூலியாக ஒரு இதாக வர்ற மேல் பக்கத்துக்கு கொடுத்து இப்படி எடுத்து இப்படியே வச்சுக்கொண்டு திரும்ப இப்படி கொடுத்து, அதாவது இந்த மேல் பக்கத்துக்கு இங்கே இப்படி கொடுத்து எடுத்து வச்சுக்கொண்டு திரும்ப எடுத்து இந்த மேல் பக்கத்துக்கு கொடுத்து எடுத்து வச்சுக்கொண்டு இப்படி நீட்டுக்கு
எல்லாத்தையும் கொடுத்து எடுத்து வச்சுக்கண்டு, அதாவது டபுள் க்ரோஸு பின்னி முடிக்காமல் எடுத்து வச்சுக்கிறோம். கம்பியில் சுற்றி இதுக்கு கொடுத்து அப்படி எடுத்து வச்சு கொடுத்து சரி. கடைசிக்கு கொடுத்து அப்படியே எல்லாத்துக்காலையும் அப்படியே கலந்துட்டு இப்படியே இதுக்குள்ளால அப்படியே உள்ளுக்கால எல்லாத்துக்காலையும் கொடுத்து அப்படியே இருக்கணும். பார்த்தீங்கன்னா இப்படி சுருங்கி நல்லபடியாக வரும். கொடுத்து எடுத்துட்டு இப்படியே டைட் பண்ணிவிட்டு பின்னினோட சின்ன ஓட்டை இருக்கு மட்டும் 1 2 3 செயின் பின்னிட்டு இதுக்குள்ளே 8 டபுள் க்ரோஸை வினப்போம். 3 செயின் பின்னிட்டு 1 அந்த நடுவுக்குள்ளே 1 2 3 8 டபுள் க்ரோஸை வினப்போம். 3 4 5 6 7 8 8 டபுள் க்ரோஸை பின்னிட்டு 1 2 3 செயின் பின்னி இந்த வட்டத்துக்கிய கொடுத்து முடிக்க போகிறேன். எடுத்து சென்னோட வெட்டிட்டேன். இந்த நூலை வந்து தெரியாமல் பின்பக்கத்தால் உள்ள செருகி விட்டோம்னா செருகி போட்டு இப்போ வந்து இந்த மேல் பக்கத்துக்கு, அதாவது கழுத்து பக்கத்துக்கு ஷோல்டர் பக்கத்துக்கு நாங்கள் அப்படி கட்டுறதுக்கு நாடா வேணும். அப்போ அந்த நாடாவுக்கு வந்து நாடா பின்ன போகிறேன். அதுக்கு இதில் ஆக இந்த நடுப்பக்கத்தில் மேல் பக்கத்துக்கு இப்படி கொடுத்து எண்பது செயின் பின்ன போகிறேன். ஒன்று 2 3 நான் ஈஸிக்காக இந்த நூலை மிச்ச நூலை இதுக்கு விட்டு மறைச்சி விடுறேன். 4 இப்படி 80 செயின் பின்னோணும். 6 7 8 9 இப்போ வந்து 80 செயின் பின்னிட்டேன். கிழித்து போட்டேன். வெளியில் தெரிகிற நூல்களை உள்ளுக்கு குட்டி ஊசி எல்லாத்தையும் அந்த தடவை கழுவி உள்ளுக்கு இழுத்து போட்டு மிச்சத்தை வெட்டி விடணும். இப்படி நீங்கள் 2 ஒரே மாதிரி பின்னி எடுக்கணும். 2க்கும் ஒரே மாதிரி நூல் வாங்கி பின்னி இதில் வந்து நாங்கள் முத்து
அல்லது ஏதாவது ஒட்டி போட்டு இப்போ வந்து நாடா சைட் பக்கம் நாரி பக்கத்துக்கு நாடாவுக்கு நான் வந்து 200 செயின் பின்ன போனோம். 1 2 3 4 200 செயின் பின்னிருக்கேன். இப்போ வந்து 200 செயின் பின்னிட்டேன். இனி வந்து இந்த நடுவில் வந்து வடிவான ஏதாவது ஒரு டிசைனில் பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு பூவை பின்னி ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஏதாவது ஒரு சிம்பிளாக ஒரு பூவை பின்னுவோம். அதுக்கு வேறு எதுவும் கலரில் என்ன ஒரே கலரில் பூ வச்சா வித்தியாசம் தெரியாது. அதனால் வேறு ஒரு கலரில் பூவை பின்னுவோம். இதுக்கு வட்டமாக அப்படி சுற்றி எடுத்து பிடிச்சு கொண்டு மேஜிக் சர்க்கிள் செய்து வச்சுக்கொண்டு 1 செயின் பின்னி 1 சிங்கிள் க்ரோஷே 1 2 10 சிங்கிள் க்ரோஷே இப்படி பின்ன போகணும். இந்த வட்டத்துக்குள்ளே 3 இப்போ 10 சிங்கிள் க்ரோஷே பின்னிட்டு காட்டுறேன். இப்போ வந்து 10 சிங்கிள் க்ரோஷே பின்னிட்டு இந்த மேஜிக் சர்க்கிளை இழுத்து டைட் பண்ணிவிட்டு முதலாவது சிங்கிள் க்ரோஷேவை கொண்டு வந்து முடிச்சிட்டு 7 செயின் பின்னவன் 1 2 சாரி நான் சின்ன கம்பியால் பின்னுவேன். இது வந்து 2.5 மில்லிமீட்டர் கம்பியால் பின்ன போகிறேன். ஸ்டார்ட்லேயே 2.5 மில்லி கம்பியாலேயே பின்னலாம், இல்லை இதே கம்பியாலேயும் பின்னலாம். முதல் பின்னின கம்பியாலேயே 1 2 3 4 5 6 7 செயின் பின்னிட்டு 1 2ஆவதுக்கு 1 சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததுக்கு வந்து 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே. நம்மளாம் என்னென்ன சிங்கிள் க்ரோஷே டபுள் க்ரோஷே பின்னால் பாவு பண்ண பிளேலிஸ்ட்டுக்கு இருக்குது. இப்படி எடுத்து இப்படி வச்சுக்கொண்டு 3 கல்லாலையும் சேர்த்துடுங்க. ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்புறம் அடுத்து வந்து 1 டபுள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, திருப்ப ஹாஃப் டபுள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் ஸ்லிப் ஸ்டிச், அதாவது இப்படி எடுத்து இப்படி இழுக்கிறதா இருக்குல்ல, எடுத்துட்டு பக்கத்து இதுக்குள்ள கொடுத்து அதனால் பக்கத்து இதுக்கு கொடுக்காமையும் நீங்கள் பின்னா நான் கொடுத்தா கொஞ்சம் நீட்டாக இருக்கேன். சரி, பக்கத்து இதுக்குள்ளே கொடுத்து ஸ்லிப்ஸ், அதாவது இப்படி கொடுத்து எடுத்து இப்படி ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு திருப்ப 7 1 2 3 4 5 6 7 செயின் பின்னி வழக்கம் போல் 2ஆவதுக்கு சிங்கிள் க்ரோஷே, பக்கத்து இருக்க ஹாஃப் டபுள் க்ரோஷே, பக்கத்து டபுள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி பக்கத்து இதுக்குள்ள திருப்ப ஸ்லிப் ஸ்டிச் பின்னி திருப்ப 2 3 4 5 6 7 இப்படி சுத்த வர கொண்டு வந்து எங்ககான பின்னி முடிக்கணும். இப்போ வந்து சுத்த வர பின்னி கொண்டு வந்தாச்சு. இப்போ கடைசியாக கொண்டு வந்து இதுக்குள்ள கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு ஸ்லிப் ஸ்டிச் இப்படி பின்னிட்டு தென்
இந்த பக்கத்துக்கு வந்து 1 2 3 செயின் பின்னி 3 4 செயின் பின்னி 4 5 6 இந்த சைட்டுக்கு அப்படி கொடுத்து இந்த கிளம்பு இது வந்து இதுக்குள்ளால நூலை கொழுவி எடுக்கிறதுக்காக போய் வெட்டிருக்கிறேன். இவ்வளோத்தையும் சேர்த்து அந்த 200 செயின் பின்னின அதுக்கால நல்ல கொழுவி இதன்று பார்ப்போம். இப்போ இதுக்கு வந்து என்ன கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலரில் நீங்கள் இதுக்கு மட்டும்லாம் இதிலையும் முத்து ஒட்டலாம், இதுக்கு மட்டும்லாம் முட்டெல்லாம் விலை முத்து இருந்தால் தச்சும் விடலாம் நீங்கள். இப்போ வந்து செயினை இப்படி ஊசி எதுவும் இருந்தால் அந்த 200 செயின் பின்னி வச்சோம் அந்த செயினை எடுத்து இப்படி இதுக்குள்ளால இப்படி கொழுவி எடுத்துட்டு இதுக்குள்ளாலையும் பின்பக்கத்தால் கொழுவி அதே மாதிரி இந்த பக்கமும் நீங்கள் கொஞ்சம் சின்ன ஊசியால் கொழுவி எடுத்தீங்கன்னா ஈஸியாக வரும். நான் கொஞ்சம் பெரிய ஊசினாலே கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொழுவி எடுத்தாச்சு. சரி சமனா உலகத்துக்கு நூல் வேணுமோ 2 பக்கம் சமனா நூலை இழுத்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. நேரில் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா அப்படி பின்னி பாருங்க. ஏதாவது பின்னி போடணும், ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, நான் பதில் போடுறேன். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது பின்னுறதுக்கு வந்து கன நேரம் அடிக்கல, ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே நீங்கள் பின்னி முடிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்படி நிறைய வீடியோக்கள் பின்னி போட்டிருக்கோம். குழந்தை பிள்ளைகளுக்கு, பெரிய ஆக்களுக்கு திரும்பவும் வேறு வேறு வீடியோக்கள் பின்னி போடுவேன். நீங்கள் என்னுடைய பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய் பாய் பாய். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.